அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 13/2/2026 மாசி மாதத்தின் முதல் நாள் வெள்ளிக்கிழமை, விஷ்ணுபதி புண்ணிய கால நாள். இந்த நாளில் மாசி மாதத்தின் முதல் விஷ்ணுபதி புண்ணிய கால நாளில் தவறாமல் முடிந்த வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் வேண்டுதல்கள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும். உங்கள் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி இந்த நாளுக்கு இருக்குது. அதே போல் உங்கள் குலதெய்வம் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா தவறாமல் குலதெய்வ கோயிலுக்கு போய் மாவிளக்கு தீபத்தை ஏற்றுங்க. இந்த நாளில் நீங்கள் மாவிளக்கு தீபம் ஏற்றுனீங்கன்னா எண்ணிய காரியங்கள் எல்லாமே உடனடியாக நிறைவேறுங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், மாசி மகா சிவராத்திரி அன்று ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மகா சிவராத்திரி நாள் வருது, மகா பிரதோஷ நாள் வருது, மாசி மகா அமாவாசை வருது. இந்த நாளெல்லாம் அன்னதானம் செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த நாளில் அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். இந்த நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தண்ணீரை ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பிடிச்சா பெருமாள் கோயிலில் போய் வாங்கிட்டு வந்து இந்த இலையை பயன்படுத்துங்க. இல்லைங்க எங்கள் வீட்டிலே செடி இருக்குது, துளசி செடி இருக்குங்க, துளசி இலை பயன்படுத்திக்கலாமா அப்படின்னா, நான் சொல்கிற முறைப்படி இந்த தண்ணீரில் இந்த இலையை போட்டு பூஜை அறையிலையும் உங்கள் வீட்டு நிலைவாசல்கிட்டையும் வைங்க. கண்டிப்பாக செல்வம் பெருகும். நிறை சொம்பில் தண்ணீர் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணீரில் சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் போடணும். மஞ்சள் தூள் போட்டுட்டு 5 ரூபாய் நாணயம் ஒன்று போட்டு துளசி இலையை அதில் மேலே போட்டு, உங்களுக்கு அது போக எக்ஸ்ட்ரா பச்சை கற்பூரம், ஏலக்காய், கற்பூரம், அது மாதிரி லவங்கம், இது மாதிரி வாசனை பொருட்கள், ஜாதிக்காய், சந்தனம், இது மாதிரி பொருட்கள்லாம் உங்களுக்கு போடணும். கலசத்தில் போடுற மாதிரி போடணும் அப்படின்னு தாராளமாக போட்டுக்கலாம். ஆனால் நிறைய சொம்பில் தண்ணீர், மஞ்சள் தூள், 5 ரூபாய் நாணயம், துளசி இலைகள் போட்டு நிலைவாசல் பக்கத்துலேயும் பூஜை அறையிலையும் வச்சிங்க அப்படின்னா தொடர்ந்து உங்களுக்கு செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும். அந்த தண்ணீரை உங்கள் வீட்டை சுற்றி மறுநாள் காலையில் தெளித்து விடுங்க. நிலைவாசலில் வச்சுருக்கிற தண்ணீரை வாசல் தெளிக்கல தண்ணீரில் மறுநாள் கலந்து தெளித்து விடுங்க. இந்த நாளில் காலை எழுந்ததும் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதாங்க. அது மாதிரி நெய் தீபம் ஏற்றுங்க. வீட்டில் பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றுங்க. உங்கள் கஷ்டம் தீரும். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நேரம் கிடைக்கும் போது நம்முடைய எபிக் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலையும் பாருங்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகாபெரிவா அருளால் நல்லதே நடக்கட்டும்.